சிவாய நமஹா. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். வரக்கூடிய அக்டோபர் மாதம் நிறைய நல்ல விஷயங்களை தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த அக்டோபர் மாதத்தினுடைய அதாவது புதன்கிழமை அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய பட்ச அமாவாசை வருகிறது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் இது. அதே மாதிரி வியாழக்கிழமையிலிருந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து நவராத்திரி 9 தினங்கள் ஆரம்பிக்கின்றது. இதனுடைய முக்கியமாக அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வருகிறது. அதே மாதிரி அக்டோபர் 12ஆம் தேதி அதுக்கு மறுதினம் விஜயதசமி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அக்டோபர் 15 வெள்ளிக்கிழமை சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷ தினம் சம்பவிக்கின்றது. அக்டோபர் 16ஆம் தேதி புதன்கிழமை சிவபெருமான், மகாவிஷ்ணு, பெண் தெய்வங்கள், கிராம தெய்வங்கள் போன்ற அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் அப்படிங்கிற ஒரு பௌர்ணமி. அதுவும் இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள். அதே மாதிரி அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் முடிவடைந்து ஐப்பசி மாதம் ஆரம்பிக்கின்றது. இந்த ஐப்பசி மாதம்ங்கிறது துலா மாதத்தினுடைய ஒரு நல்ல நாள். இந்த துலா மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு நல்ல நாள் இந்த மாதங்கிறது. அது மட்டும் இல்லை, துலா மாதத்திலிருந்து தான் மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கும். அதனால தான் துலா உற்சவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காவேரி ஓடக்கூடிய பகுதிகளிலே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார்கள். அப்புறம் ஐப்பசி மாதம் ஆரம்பித்த மறுநாள், அதாவது அக்டோபர் 19ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை வருகிறது, சனிக்கிழமை. அக்டோபர் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி. அதே மாதிரி அக்டோபர் 28ஆம் தேதி வாஸ்து நாள் வருகிறது. புதிய மனைகள், மடம், ஆலயம், கோவில்கள் கட்டுவதற்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த வாஸ்து நாள் வருகின்றது. குறிப்பாக இந்த மாதத்தினுடைய இறுதியாக அக்டோபர் 31ஆம் தேதி வியாழக்கிழமை தீபாவளி பண்டிகை வருகிறது. இப்படியாக இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. மேலும் இந்த மாதத்தினுடைய கோச்சார அமைப்புகளை பார்த்தோமேயானால் ரிஷபத்தில் குரு பகவான் செல்லுகின்றார். குறிப்பாக அக்டோபர் 14ஆம் தேதி அவர் வக்கரமாக மாறுகிறார், வக்கர பயிற்சியை எடுக்கிறார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய 23ஆம் தேதி வரை மிதுன ராசியில் இருந்து 23ஆம் தேதிக்கு மேல் தனது சஞ்சாரத்தை கடக ராசியிலே ஆரம்பிக்கின்றார். சூரிய பகவான் காலச்சக்கரத்தினுடைய 6வது பாவமாக இருக்கக்கூடிய கன்னி ராசியிலே இந்த மாதத்திலே இருக்கின்றார். 18ஆம் தேதிக்கு மேல் அவரும் துலா ராசிக்கு பிரவேசிக்கின்றார். புத பகவான் இந்த மாதம் 6 தேதிகளுக்கு கன்னி ராசியிலிருந்து அதற்கு மேல் துலா ராசியிலே சஞ்சாரம் செய்து இந்த மாதம் 25ஆம் தேதிக்கு மேல் அவரும் விருச்சிக ராசியிலே சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கின்றார். அதே மாதிரி தான் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே அவர் கன்னி ராசியிலேயே இருக்கின்றார். முதலிலே இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கிர பகவான் துலா ராசியில் இருக்கின்றார். இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேல் விருச்சிக ராசியிலே தனது சஞ்சாரத்தை ஆரம்பிக்கின்றார். அதே மாதிரி தான் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே வக்கர கதியிலே செல்லுகின்றார், கும்ப ராசியிலே. ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் தனது சஞ்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். இப்படியாக இந்த 9 கிரகங்களும் அந்தந்த கோச்சார அமைப்பிலே நல்ல ஒரு ஒளிமையான இடத்திலே இந்த மாதத்திலே இருக்கின்றது. மேலும் இப்போ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு 12 ராசிகளுக்கும் இந்த அக்டோபர் மாதம் 2024 எப்படி இருக்க உள்ளது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமஹ. தனுசு ராசிக்கு அக்டோபர் மாதம் 2024 உள்ளான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே அவங்களுடைய குணாதிசயம் அப்படின்னா ரொம்ப ஒரு கிளவரான ஒரு பர்சனாக இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க. ஏன்னா குரு பகவானுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு இருக்கிறதுனால லக்னத்தின் ரீதியாக அவங்களுக்கு குரு பகவான் ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட், நல்ல ஒரு பெட்டர்மெண்ட்டான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு தோரணையான வாழ்க்கை தனுசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இருக்கும். இப்போது இந்த மாதம் பிரத்யேகமாக அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா
அவங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்திலே இருக்கிறார். அது மறைவு ஸ்தானம்ங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் அந்த இடத்துல இருந்து வக்ரத்தை ஆரம்பிக்கின்றார். அது ஒரு நல்ல விஷயம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதனால் அந்த 6ஆம் இடத்திலே குரு பகவான் வக்ரம் அடைவது மட்டுமல்ல, அவருடைய அந்த பார்வை 5, 7, 9 அப்படிங்கிற அந்த பார்வையினால் உங்களுடைய முக்கியமான வீடுகளை பார்க்கின்றார். முதல்ல அவர் பார்க்கறது உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்புறம் உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கின்றார். அப்புறம் முக்கியமாக உங்களது வாக்குஸ்தானத்தை பார்க்கின்றார். அதனால் உங்களுக்கு அபரிமிதமான நல்ல பலன்கள். இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த மாதத்தில் 14ஆம் தேதி அவர் வக்கரம் ஆகிறார் குரு பகவான். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அக்டோபர் மாதம் நல்ல பலன்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு முதல்ல கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே குரு பகவான் தான். அதனால் நல்ல பொசிஷனில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல உயர்வு, அப்கிரேட், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தரம் அப்படிங்கிறது ஒரு மேம்படும்படியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குகின்றது. அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, சனி பகவான் 3ஆம் இடத்துல தான் போகிறார். போன வருஷத்தோட கறந்தால் ஒரு 10 மாதம் ஆச்சு. 10 மாதத்துலேருந்து 7.5 சனி முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்போ 3ஆம் பாவத்தில் தான் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். 3ஆம் பாவத்திலே சனி பகவான் வக்கரம் அடைவது யாருக்கு நல்லதோ இதுவோ இல்லையா, தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லது. ஏன்னா 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் வக்கரம் அடைவது பண வரவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு வெகு நாட்களாக பண வரவுகள் குறைந்து இருக்கு, அல்லது பணம் வருது செலவாயிடுது, அல்லது கடன் இருக்கு, கடன் கட்டுவதற்கே வரக்கூடிய வருமானம் சரியாக இருக்கிறது, அல்லது கைக்கும் வாய்க்கும் சரியாக இருக்குது, அல்லது இப்போ எப்போதாங்க இந்த கடன்லாம் நிவர்த்தி ஆகும், எப்போதான் ஒரு தேவையற்ற செலவுகள் குறையும், எப்போதான் என் கையில் ஒரு 10 ரூபாய் நிற்கும், அல்லது எப்போதான் ஒரு வீடு வாங்குவேன், எப்போதாங்க ஒரு நல்லது நடக்கும் நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு வரப்பிரசாதம், நல்ல ஒரு வரன்களை தரக்கூடிய நல்ல அமைப்பில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த மாதம் நல்லபடியாக பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3 கிரகங்கள் சூரியன், புதன், கேது 3 கிரகம் முதல்ல இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் இருக்குங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா 10ல் ஒரு பாதியாவது இருக்கணும்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு ஜீவனம் முதல்ல அமையணும். அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள், உத்தியோகம், புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேகா அஸ்வ லட்சணம், உத்தியோகம் புருஷ லட்சணம். நல்ல ஒரு வேகமாக செல்லக்கூடியது எப்படி குதிரைக்கு அழகோ, அதுமாதிரி நல்ல ஒரு உத்தியோகம், பொருள் ஈட்டக்கூடியது ஒரு நல்ல மகனுக்கு அழகு அப்படிங்கிறது ஒரு நல்ல அபிப்பிராயம். அதனால் நல்ல உத்தியோகத்தை தரக்கூடிய அமைப்பாக 10வது இடம் ஜீவனஸ்தானம் இருக்கிறது. அதனால் ஏதோ ஒரு பாவி போனால் கூட அதன் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் இருக்கிறது. முதல்ல சூரியன் இருக்காரே, புத பகவான் இருக்காரே, அப்புறம் கேது பகவானும் இருக்கின்றார். இந்த 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால பல வகையிலும் உங்களுக்கு பொருளாதார உயர்வுகள் ஏற்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுடைய 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம் சூரிய பகவான் சஞ்சாரம். அது லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் 9ஆம் அதிபதி 11இல் போகக்கூடிய அமைப்புங்கிறது பூர்வீக சொத்துக்கள் வருவது, புனித யாத்திரைகள் செல்வது, தீர்த்த யாத்திரைகள் செல்வது. வெகு நாட்களாக ஏதாவது பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த சாமியை கும்பிடணும், இதுமாரி திருப்பதி வரணும், திருச்செந்தூர் போகணும், பிள்ளையார்பட்டி போகணும், அல்லது திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் சுற்றி வரணும், குலதெய்வம் கோயிலுக்கு போய் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் தரிசனம் பண்ணிட்டு ஏதோ உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பிரார்த்தனை, இந்த பிரார்த்தனையை செய்ய முடியாமலே இருக்க ஏழையினுடைய பிரார்த்தனை முடிய 7 வருடங்கள் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்படி 7 வருஷமாக ஆகி இதெல்லாம் செய்ய முடியலைங்க, இன்னும் போயிட்டே இருக்கு, எப்போதாங்க இந்த பிரார்த்தனையெல்லாம் கைகூட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்திலே அந்த நேர்த்தி கடனை எல்லாம் செய்து முடிப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை இந்த இப்போ சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய கிரக சஞ்சாரம் அமைகிறது. அதனால் இந்த மாதத்தை நல்லபடியாக தனுசு ராசிக்காரங்க பயன்படுத்தணும். அதே மாதிரி செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார் 23ஆம் தேதியிலேருந்து. இதில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைவது நல்லது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் விபரீத ராஜயோகம் அப்படிம்பாங்க. அப்படியான ஒரு விபரீத ராஜயோகத்தை செவ்வாய் பகவான் உங்களுக்கு வழங்குகிறார். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புத பகவான், அவரும் 12ஆம் பாவத்திலே
25ஆம் தேதிக்கு மேலே போகிறார். அதனால் 6ஆம் அதிபதி 12ல் மறைகிறாரு. 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு இருவிதமான விபரீத ராஜயோகங்கள் அமையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தை தனுசு ராசிக்காரங்க நிச்சயமாக பயன்படுத்தணும். முக்கியமாக முற்பகுதியை விட பிற்பகுதியிலே பேர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு. குறிப்பாக இந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா முருகப்பெருமான் வழிபாடு மிக 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 அவசியம். அதனால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். அவருக்கு வேண்டுதல் அல்லது நேற்றிக்கடன் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக செய்து முடியுங்கள். நல்ல பலன்களை முருகப்பெருமான் உங்களுக்கு வழங்குவார். சிவாய நமக. இப்போ நம்ம இந்த பார்த்த பலன் அப்படிங்கிறது, இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை பரிபூர்ணமாக தர வேண்டிய பலன்கள். அதனால் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கல, அல்லது ஏதோ ஒரு கால தாமதமாகி கொண்டிருக்கிறது, அல்லது கிடைக்குது ஆனால் அந்த கைக்கு கிடைக்கிது வாய்க்கு எட்டலை, அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியல, பரிபூர்ணமாக கிடைக்கல அப்படின்னா இதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் அல்லது உங்களுடைய லக்னநாதன் அல்லது உங்களுடைய தசாநாதன் அல்லது உங்களுடைய ஆட்சி கிரகம், உங்களுடைய புத்திநாதன், ஏதோ ஒரு கிரக அமைப்பில் ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு எதிர்வினையை கடுமையாக ஆற்றி கொண்டிருக்குங்கிறது ஒரு நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதனால் இந்த எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு கிரகத்திற்கு என்ன சாந்திகள் செய்யலாம், அல்லது அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து இந்த பலனை பரிபூர்ணமாக நீங்கள் பெறணும் அப்படின்னா ஒரு தகுந்த நல்ல ஜோதிடரை பார்த்து நல்லபடியான நல்ல பலன்களை பெறுங்கள். அடியேனிடம் இது சார்ந்த விஷயங்களை நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யணும், உங்களோட தனித்துவமான ஜாதகங்களை பார்த்து நல்ல பலன்களை பெற்று வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை தொடர்பு கொண்டு அடியேனுடன் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெறுங்கள். சிவாய நமஹா. நமது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற இந்த சேனல் அப்படிங்கிறது நல்ல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய அற்புதமான சேனல். அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள். சிவாய நமஹா.